அன்னமாரி மேம். வாங்க நம்ம விடாமுயற்சி சொல்ல உங்களை வெல்கம் பண்றோம். வெல்கம் தி வார்ம் வெல்கம் அன்னமாரி மேம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். சவுண்டு பத்தலையே. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ தூரம் க்ரௌட் நான் எதிர்பார்க்கல. ஸோ உண்மையிலே தூத்துக்குடினா முதல்ல என்ன ஸ்பெஷல்? பரோட்டா. வா, பரோட்டா அப்படின்னாலே நாங்கெல்லாம் வரட்டா அப்படின்னு கிளம்பிடுவோம். பரோட்டா ஃபேமஸ். வேற தூத்துக்குடினா மக்ரூன். மக்ரூன் ஃபேமஸ். பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓதுறாரு, மக்ரூன் சொல்லுங்க, பரோட்டாவை சொல்லுங்க. வேற தூத்துக்குடினா உப்பு. ஆஹா, தூத்துக்குடி உப்புக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, நட்புக்கும் ஃபேமஸ் தான் தூத்துக்குடி. அப்படியா? சூப்பர். வேற தூத்துக்குடிக்கு என்ன ஃபேமஸ்? முத்து. ஆஹா, முத்து ஃபேமஸ். வேற தூத்துக்குடி? இவ்வளவு பதில் நான் எதிர்பார்க்கல. மேல இருக்கிற பீப்புள்லாம் என்ன தூத்துக்குடி எது ஃபேமஸ்? அருவாக்கா ஃபேமஸ். நாங்க அன்பா இருந்தா அல்வா, இல்லாட்டி அருவா அப்படிங்கிறோம்ல. பரவாயில்ல. வேற என்ன ஃபேமஸ்? இளநியா? நொங்கா? நொங்குங்கிறாங்க. சோ உண்மையிலே தீப நகரம் என்று சொன்னால் அது திருவண்ணாமலை, தூங்கா நகரம்னா அது மதுரை, ஆனா முத்து நகரம் அப்படின்னு சொன்னா அதுதான் தூத்துக்குடி அப்படின்ட்டு சொன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, தூத்துக்குடினா உப்பு மட்டும் இல்ல நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா உட்கார்ந்து இருக்காங்க. பாத்தீங்களா? விடாமுயற்சிடா அப்படின்ட்டு விடாமுயற்சி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பரணி மீடியா சார்பாக வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய மனமார்ந்த நன்றிகள். அதோடலாம் தாண்டி நான் ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கும் சொல்றேன்னா, வந்திருக்கக்கூடிய இந்த குட்டீஸ் மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சூப்பரான ஒரு கைத்தட்டல். சூப்பர் சூப்பர். இந்த மேடையை அவ்வளோ தூரம் அழகா பயன்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய டான்ஸ், ஆடல், பாடல். ஸோ பரணி மீடியா சார், காந்தி கரண் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணி இது கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 24 மணி நேரம் இன்னைக்கு டிவி முன்னாடி உட்காந்துருக்கோம். இன்னைக்கு டிவி முன்னாடியை தாண்டி சினிமாவை கூட இன்னைக்கு 3 மணி நேரம் நம்ம பசங்க பார்க்கறது இல்லை. அதுலயே ஒரு பாட்டு போட்டால் எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மத்தியில் அழகா ஜட்ஜஸ் உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி உண்மையிலே எல்லாரும் நல்லா வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய பெரிய தேங்க்ஃபுல் சொல்லலாம். காலையில இருந்து இலவச மருத்துவ முகாம்லாம் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ நிறைய ஈவெண்ட்ல வெறும் ஈவெண்ட் மட்டுமே போகும். அதெல்லாம் தாண்டி அதற்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நம்ம சொல்லிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய புகைப்பட நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஃபுல். ஓகேயா? ஸோ நான் மேக்கப்லன்னு ஆரம்பிச்சேன்ல, அதுல இருந்தே நான் கொஸ்டின் கேட்டுறல. யார் அதிகமா மேக்கப் போடுவா? ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? பெண்கள் தானா? இல்ல, பெண்கள் தான், பெண்கள் தான். என்ன தில்லு! நான் அவளுக்கு கெத்தா சொல்றாங்கல்ல. யார் அதிகமா மேக்கப் போடுவா? ஆன்டிஸா? இதுதான் எப்பா சத்தியமா. அந்த நானும் அந்த டீ பார்த்திருக்கேன், இந்த டீ பார்த்திருக்கேன். ஆன்டி அப்பா சொல்றேன். ஐயா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மனுஷன் ஆன்டியை விட மாட்டேங்கிறாரு. என்ன சார், தூத்துக்குடி மக்கள் இவ்வளோ வெறித்தனமா இருக்கிறாங்க. நான் பொதுவா எந்த ஊர்ல போய் இந்த கேள்வியை கேட்டாலும் ஆண்கள்னு பதில் சொல்லுவாங்க, இல்லாட்டி பெண்கள்னு பதில் சொல்லுவாங்க. ஆன்டின்னு கொக்கா மக்கா யாருன்னு பதில் சொல்லலாம். இங்கதான் சொல்லியிருக்கிறீங்க சார். 2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா அவ கடத்தெருவுக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்பினானா எவனையோ நடுத்தெருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நடுத்தெருவுக்கு வந்த கோஸ்டின்னு அர்த்தம். ஆனா மேக்கப் அதிகமா யார் போடுவான்னு நீங்க பெண்கள்னு ஒரு அணி சொல்றீங்கல்ல, என்ன பார்த்துமா அப்படி சொல்றீங்க? பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றேன், எந்திரிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நான் ஒத்துக்கிடுறேன். பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, பேத்தி லவ்லி, பெரியப்பா லவ்லி, அப்பத்தா லவ்லி, ஆயா லவ்லி, அமிக்கி ஜிமிக்கி, ஆட்டலு மாட்டலு, இந்த மாதிரி பெல்ட் எல்லாத்தையும் போட்டா தான் அழகு. எங்க ஆண்கள் குளிச்சுட்டு வந்து அப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள். சும்மா கெத்தா. சரி, நாங்கள் இவ்வளவு தூரம் ஆண்கள்லாம் தாடி வைக்கிறீங்கல்ல, நம்ம மீடியா சார், நம்ம பரணி மீடியாஸ் கூட தாடி வச்சிருக்கிற ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறாங்க? யாராவது இப்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த மேடையில் உடனடியாக ஒரு பம்பர் பரிசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. 10,000 ரூபாய் ரெடி கேஷ் நான் உடனே வாங்கி தரேன் அவர்கிட்ட. மேடம், லவ் ஃபெயிலியர்னால அவர் நினைக்கிறாரு உன் பேமெண்டே 10,000 தரமா, அதை கொடுத்துட்டு நீ என்னமா பண்ண போற?
லவ் ஃபெயிலியர்ஸ்னால தான் ஆண்கள் தாடி இதெல்லாம் அந்த காலம். ஆட்டுப்பூச்சி என்ன சொன்னாங்க? லவ் ஃபெயிலியர் இல்ல அழகுக்காக. அழகுக்காக. நோ. சீக்கிரம் சீக்கிரம் யாருக்கு பிரைஸ் வேணும் டக்குன்னு சொல்லுங்க. மேம் யாருனாலும் சொல்லலாம். மேம் நான் சொல்றேன். சேவ் பண்ண நேரம் இல்ல அடிங்காத்தா. பெண்களை கவர் இருக்கா? பெண்களை கவர் இருக்கா? பெண்களை கவர இந்த கவரெல்லாம் கவருக்குள்ள போடுங்க. வேற ஸ்டைல்ஸ். ஸ்டைலிஷ். ஸ்டைலிஷ் அழகு அதெல்லாம் ஒரே இதெல்லாம். அந்த மேம் ஏதோ ஒன்று சொல்றாங்க கீழே ஒரு பெண்களுக்கு பிடிக்குமா? பெண்களால ஆண்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். பிடிக்கும் பெண்களுக்கு பிடிக்கும் அதனால வைக்கிறாங்க. பட் ஆனா கொஸ்டின் ஆன்சர் ராங். மைக் வாங்கிருங்க. வேற தாடி இல்லைன்னா ஃபுல் முகமும் தெரிஞ்சா எவ்வளவு பார்க்க மாட்டா. பாதி தாடி வச்சு மறைச்சிக்கிட்டாங்க அவ்வளவு வரும். மேடம் இது ஏதோ உங்க வீட்டு வயிற்றுச்சல் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. வேற வேற சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதில் வந்துச்சு. பெரியவங்க யார்ட்டையாவது கேட்கலாம். இயற்கையாவே ஆண்கள் தான் உண்மையான அழகு. சரி. விலங்கா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் ஆண்கள் தான் அழகு. ஓகே. பெண்கள் வந்து அழகுக்கு அழகு சேர்க்கிறாங்க. ஆனா பேரழகுக்கு அழகே தேவை கிடையாது. ஆண் சிங்கம் சொன்னோட கைத்தட்டு வருது பாருங்க. ஏன்னா அவர் பிரெஞ்சு தாடி வச்சிருக்கிறார். ஹலோ சிங்கத்துக்கு தாடி பிடரி தான் அழகு, ஆணுக்கு தாடி தான் அழகு. ரைட். அந்த மேம் மூச்சு மூடாம பேசுனதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஆனா அது பதில் இல்லை. நான் சொல்லிடுறேன். ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்கன்னா அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலிதான் சார் என் தாடி. இல்ல அவர் நினைக்கிறார் அப்படி ஒன்னும் ஒரு விஷயம் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க சார். ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறேன். நட்பு பெருசா காதல் பெருசா? ஏங்க குடும்பமா புள்ள குட்டியோட வந்திருக்கீங்க நட்புங்கிறீங்க. ஏங்க அப்ப யாரு புருஷனை லவ் பண்ணலையா? நட்புக்கு உண்மையில ஏன் நட்புக்கு அதிகமான கைத்தடல் வந்துச்சு? காதல் அப்படிங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுக வரும், அதுதான் நட்பு. ரைட்டு. இப்ப திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான ஆண்கள் என்ன ரெண்டு கை தூக்குறீங்க? ரெண்டு பொண்டாட்டியா அண்ணே? அந்த ரெண்டுமே வேண்டாங்கிறாரு. சரி, கல்யாணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அம்மா சமையல் நல்லா இருக்குமா, ஒய்ஃப் சமையல் நல்லா இருக்குமா? அம்மா சார் அம்மா சமையல் அம்மாவுக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்கு. ஆனா உண்மையிலே தூத்துக்குடி மக்கள் ரொம்ப அருமையான மக்கள். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமான்னு முந்தானத்து பரமக்குடியில கேட்கறேன். கீழே இருந்து ஒருத்தர் படார் இருந்துச்சு, வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார். அதுக்கு உண்மையிலே நீங்க நல்ல அருமையான ஒரு மக்கள். ஆனா அம்மா சமையலுக்கு அதிகமான ஒரு ஓட்டு வந்திருக்கு. ஏன்? எனக்கா? ஏங்க நான் வந்து எனக்கு என் சமையல் தான் சார் பிடிக்கும். அப்படி கேட்காதீங்க ஓப்பனா. நான் பொது மேடையிலலாம் நான் சொல்லிடுறேன். பிக் பாஸ் வீட்டில் கூட நான் சமைச்சேங்க. நான்லாம் சமைச்சேன்னு வைங்களேன், அப்படி 8 ஊருக்கு மணக்கும் சார். ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காருக்கு போன வாரம் பயங்கர சண்டை. ஏன்னு கேளுங்க. சப்பாத்தி கேட்டார். சரி சப்பாத்தி தானே கேட்கிறாருன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தாங்க வச்சேன். தமிழ்நாட்டிலே இல்லாத காம்பினேஷன். வைக்க முடியாதாம்மா நீங்களா? அதெல்லாம் பொழைக்க தெரியாத அந்த அந்த பாட்டிக்கு 2 மாத்திரை கொடுங்க. சப்பாத்திக்கு ரசம் வச்சாலும் உனக்கு விஷம் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த பாட்டி. ஆனா உண்மையிலே அம்மா சமையலுக்கு நிறைய ஒரு ஓட்டு வருது. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சமையல் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பார். கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகுலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும், கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் செல்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அந்த சமையல் இன்னைக்கும் கண்ணதாசன் அழகா சொல்லுவார், சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் அப்படின்னு இருப்பாரு. ஸோ மேலே நல்லா சமைக்கக்கூடிய பெண்கள். கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு, அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதான் எங்க தமிழ்நாடு. ஆனா ஒரு பெண்ணுக்கு சொன்னோன்னா ஆண்மகன் கைத்தறல் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அதுதான். அதே போல பசங்களுக்கு ஒரு பஞ்ச் சொல்லலாமா? சொல்லலாமா? பசங்க, தூத்துக்குடி பசங்க என்ன சாதாரண பசங்களா? பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட
பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துறாங்கடா. ஸோ உண்மையிலே பெரிய 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 பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு உயிர் போட இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸ் தான். நம்ம தங்கமயில் ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஜெயன் டெக்ஸ்டைல்ஸ், வாசன் ஐக்கர், அதோட மட்டும் இல்லாமல் சத்யா ஏஜென்சிஸ். ஸோ அவங்களுக்கு படிப்பு இருந்தா 10 பேருக்கு சொல்லி கொடு, பணம் இருந்தா 10 பேருக்கு அள்ளி கொடும்பாங்க. அந்த அள்ளி கொடுக்கும் நல்ல உள்ளங்களுக்கு, ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.